Good evening. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட் இன்டு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நீங்க கேட்டீங்க இல்லையா? ஸ்ட்ராங் கொஸ்டின் அண்ட் வீக் கொஸ்டின். அந்த செக்மெண்ட் தான் பார்க்க போறோம். டிரான்ஸ்ஃபார்மிங் ஸ்டேட்மெண்ட் இன்டு கொஸ்டின். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்ட எப்படி நம்ம கொஸ்டினா சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து உங்களோட சிலபஸ்ல எப்படி இருக்கும்னா, ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸ்ட்ராங் கொஸ்டின் இஸ் நத்திங் பட் நீங்க நார்மலா கேட்கிறீங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்ட ஒரு கொஸ்டினா மாத்தி நார்மலா கேட்கிறீங்க அப்படின்னா, அது ஸ்ட்ராங் கொஸ்டின் நம்ம மீன் பண்றோம். வீக் கொஸ்டின்னும்போது டூ, டு நாட், டஸ் அந்த மாரி நாட் ஃபார்ம். ஓகேங்களா? ஏதாவது ஒரு நாட் ஃபார்ம் யூஸ் பண்ணி கேட்கிறது வந்து வீக் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இத பத்தி நம்ம லைனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சில ஹிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு லைன் குடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஸ்லைடு தெரியுதுல்லம்மா? ஸ்லைடு தெரியுதா? அண்ட் ஆடிபிளா இருக்கா? சரி. ஓகே. ஓகே. தேங்க் யூ. ஆம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட்ட தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஜெனரலா ஒரு இன்ஃபர்மேஷன த்ரோ பண்றது அவ்வளோதான். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "த டீச்சர்ஸ் ஹேவ் ட்ரீட்டட் அஸ் கைண்ட்லி" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸ் வந்து எங்கள கைண்ட்லியா ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ, இதுல வெர்ப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான வெர்ப் நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஒண்ணு மெயின் வெர்ப், இன்னொன்னு ஹெல்பிங் வெர்ப். சோ இத பத்தி தெரிஞ்சிருக்கணும். மெயின் வெர்ப் அப்டின்னா, ஆ ஐ பிளே ஃபுட்பால் அப்டின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அதுல அந்த பிளேன்னு இருக்குது இல்லையா? ஐ பிளே ஃபுட்பால். ஐன்றது சப்ஜெக்ட், பிளே அப்டின்றது அப்படின்ற நம்ம சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது பிளேஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம். பிஎல்ஏஒய்எஸ். எஸ் சேர்த்து யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்னன்னா, அது வந்து வெர்ப். ஓகேங்களா? ஃபுட்பால் அப்படின்றது ஆப்ஜெக்ட். இதுல அந்த பிளேஸ் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? பிளேஸ் இருக்கு இல்லையா? சோ அததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் வெர்ப் அப்படின்னு சொல்றோம். அத தாண்டி நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? இஸ், வாஸ், ஹேட், ஹேவ், வில், மஸ்ட், ஷுட், கேன், குட் இது எல்லாமே நமக்கு என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்பிங் வெர்ப் அண்ட் மாடல் வெர்ப் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இங்க நமக்கு ஹெல்பிங் வெர்ப தான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது வெர்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேவ் அப்படின்றது வெர்ப். ஓகேங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. They had already eaten அப்படின்னா என்ன? அவங்க ஏற்கனவே சாப்பிட்டாங்க. ஓகே. அதுல hadn't இருக்கு இல்லையா? சோ அதுல அது வந்து ஹெல்பிங் வெர்ப். ஓகேங்களா? They had already eatenல the had is a helping verb. அடுத்தது she will win the fight. ஓகேவா? இதுல எது ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, will. ஓகேவா? சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, ஹெல்பிங் வெர்ப்ன்னு சொல்றோம். ஓகேவா? எதுக்காக நம்ம வெர்ப் பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ப ஸ்டேட்மெண்ட்ட கொஸ்டினா சேஞ்ச் பண்ணும்போது, நமக்கு வெர்ப் அப்படின்ற ஒரு விஷயம் தேவைப்படும். ஓகேங்களா? சோ ஸ்டேட்மெண்ட்ட கொஸ்டினா சேஞ்ச் பண்ணணும்னா, வெர்ப்ன்னு தேவைப்படும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ நீங்க வந்து கொஸ்டினா மாத்துறீங்க. சோ அந்த கொஸ்டினா மாத்துறத ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின் 2 விஷயம் இருக்கு. இங்க நார்மலா அந்த கொஸ்டினா மாத்துறோம்னா, நமக்கு வெர்ப் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். சோ வெர்ப்ல நான் 2 டைப் சொன்னேன். ஒண்ணு வந்து மெயின் வெர்ப், இன்னொன்னு ஹெல்பிங் வெர்ப். இங்க
ஹெல்பிங் வெர்ப் எதுன்ட்டு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டீச்சர்ஸ் ஹேவ் ட்ரீட்டட் அஸ் கைண்ட்லி அப்படின்றதுல ஹேவ் அப்படின்றது ஹெல்பிங் வெர்ப். தே ஹேட் ஆல்ரெடி ஈட்டன் அப்படின்றதுல ஹேட் அப்படின்றது ஹெல்பிங் வெர்ப். ஷீ வில் வின் த ஃபைட் அப்படின்றதுல வில் அப்படின்றது ஹெல்பிங் வெர்ப். ஓகேவா? இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ட நல்லா பார்த்துட்டீங்க. இதுல எது ஹெல்பிங் வெர்ப்ன்னு தெரியுது. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்ட நீங்க கொஸ்டினா மாத்த போறீங்க. அதுவும் ஸ்ட்ராங் கொஸ்டின். ஸ்ட்ராங் கொஸ்டினா ஒண்ணும் இல்ல. நம்ம நார்மலா கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் ஸ்ட்ராங் கொஸ்டின். ஓகேங்களா? சோ இத நம்ம கொஸ்டினா மாத்துறோம். வீக் கொஸ்டின்னா நாட் போட்டு கேட்கணும். நெகட்டிவ் ஃபார்ம்ல கேட்கிறோம். ஓகேங்களா? இங்க வந்து நம்ம நார்மலா இந்த ஸ்டேட்மெண்ட்ட கொஸ்டினா மாத்துறோம். சோ, இப்ப நான் உங்ககிட்ட தமிழ்ல கேட்கிறேன். நீங்க தமிழ்ல ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் தி டீச்சர்ஸ் ஹேவ் ட்ரீட்டட் அஸ் கைண்ட்லி அப்படின்னா, இதுக்கு தமிழ்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கலாம்? யாராவது சொல்ல முடியுமா? அது தமிழ்ல இங்கிலீஷ்ல கூட வேணாம். தமிழ்ல எப்படி இது கொஸ்டின் கேட்டிருக்கலாம்? இந்த ஸ்டேட்மெண்ட் புரியுதுல்ல? டீச்சர்ஸ் வந்து எங்கள கைண்ட்லியா ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா, இத தமிழ்ல எப்படி நீங்க கொஸ்டினா கேட்பீங்க? எனிஒன்? டீச்சர்ஸ் வந்து அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். ஆ. ஓகே. அது வந்து டீச்சர்ஸ் உங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்க? அப்படின்னு கேட்போம் இல்லையா? சோ அதுக்கு தான் அந்த பசங்க என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? "தி டீச்சர்ஸ் ஹேவ் ட்ரீட்டட் அஸ் கைண்ட்லி." எங்கள வந்து டீச்சர்ஸ் கைண்ட்லியா ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருப்போம். அதே மாரி "தே ஹேட் ஆல்ரெடி ஈட்டன்" அப்படின்றத எப்படி கொஸ்டின் கேட்டிருப்போம்? "நீ ஏற்கனவே சாப்பிட்டியா?" சாரி நீ இல்ல. இங்க யூ கிடையாது. அவங்க. தே ஓகேவா? அவங்க ஏற்கனவே சாப்பிட்டாங்களா? இப்படிதான் தமிழ்ல கேட்டிருப்போம். இப்ப தமிழ்ல என்ன கேட்டோமோ, "ஷி வில் வின் த ஃபைட்" அப்படின்றதுல அவங்க அந்த பொண்ணு வந்து அவ வந்து ஃபைட்ட வின் பண்ணிட்டாளா? அப்படின்றது தான் தமிழ்ல கேட்டிருப்போம். இந்த தமிழ்ல கேட்கிறத அப்படியே நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா, அதுதான் வந்து கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஹெல்பிங் வெர்ப் எது அப்படின்றது புரிஞ்சுச்சா? என்னென்ன ஹெல்பிங் வெர்ப்ன்னு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதா? சோ ஹெல்பிங் வெர்ப் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சா தான், அத வச்சு நம்ம கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க. Moving the helping verb to the front. Okay? 1 second. Hello? சொல்லுங்க சார். 666 ஓகேம்மா. புரிஞ்சுச்சா? So, என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூவிங் த ஹெல்பிங் வெர்ப் இன் ஃப்ரண்ட். சோ 1 செகண்ட் இருங்க. ஸ்லைடு ஸ்லோவா மூவ் ஆகுது. ஓகே. மூவிங் த ஹெல்பிங் வெர்ப் டூ த ஃப்ரண்ட். இப்ப ஹெல்பிங் வெர்ப் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான், அத ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி கொஸ்டின் கேட்க முடியும். அப்ப ஃப்ரண்ட்ல அந்த ஹெல்பிங் வெர்ப் மேலே என்ன ஹெல்பிங் வெர்ப்ன்னு நான் சொன்னேன்னா, ஹேவ். ஓகேவா? அப்ப அந்த ஹேவ தூக்கி நான் முன்னாடி போட்டுட்டு, இதுல சப்ஜெக்ட் என்ன? டீச்சர். ஓகேங்களா? அத அப்படியே தமிழ்ல கேட்டு பாருங்க. த டீச்சர்ஸ் ஹேவ் ட்ரீட்டட் அஸ் கைண்ட்லி அப்படின்னா, டீச்சர்ஸ் உங்கள கைண்ட்லியா ட்ரீட் பண்ணாங்களா? அப்படின்றது தான் கொஸ்டின். அத என்ன பண்றோம்னா, ஹெல்பிங் வெர்ப கொண்டு வந்து ஃப்ரண்ட்ல போட்டுட்டு, சப்ஜெக்ட்ட என்ன பண்றோம், அந்த வெர்புக்கு அடுத்ததா போடுறோம். ஃபர்ஸ்ட் வெர்ப் போடுறோம். ஃபர்ஸ்ட் வெர்ப போட்டு கொஸ்டின ஸ்டார்ட் பண்றோம். அடுத்தது சப்ஜெக்ட்ட போடுறோம். ஹேவ் த டீச்சர் ட்ரீட்டட் அஸ் கைண்ட்லி அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது தான், த டீச்சர் ஹேவ் ட்ரீட்டட் அஸ் கைண்ட்லி அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? சோ அவங்களே உங்களுக்கு வெர்ப குடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்ல வெர்ப் இருக்குன்னா, ஒரு பிரச்சனையும் இல்ல. அந்த வெர்ப தூக்கி அப்படியே ஃப்ரண்ட்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் வெர்ப போடுங்க. அடுத்தது சப்ஜெக்ட்ட போடுங்க. மீதியான ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து எழுதி ஃபைனலா ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. ஓகேவா? புரிஞ்சதா? இப்ப இங்க பாருங்க. தே ஹேட் ஆல்ரெடி ஈட்டன். அவங்க ஏற்கனவே சாப்பிட்டாங்க. ஓகேவா? ஹேட் தே ஆல்ரெடி ஈட்டன்? அவங்க ஏற்கனவே சாப்பிட்டாங்களா? அப்படின்னு கேட்கிறோம். ஓகேவா? ஆமா. தே ஹேவ் ஆல்ரெடி ஈட்டன். அவங்க ஏற்கனவே சாப்பிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது. ஷி வில் வின் த ஃபைட். ஓகேவா? இதுல பாருங்க. வில் ஷி வின் த ஃபைட்? ஓகே. வில் ஷி வின் த ஃபைட்?
முன்னாடி போட்டு she will win the fight ன்னு போடுறோம். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின் சேஞ்ச் பண்ணது உங்களுக்கு கிளியரா புரியுதா? வெர்ப தூக்கி ஃபர்ஸ்ட் போடுறோம். அடுத்தது சப்ஜெக்ட்டா போடுறோம். treated us kindly அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது had ஃபர்ஸ்ட் போடுறோம். they அடுத்தது போடுறோம். இன்டர்சேஞ்ச் பண்றோம். அவ்வளவுதான்ப்பா. வெர்ப ஃப்ரண்ட்ல போடுறோம். சப்ஜெக்ட்ட நெக்ஸ்ட் போடுறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஃபைனலா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். ஓகே? இது புரிஞ்சுதா? சோ அடுத்தது. இப்போ இங்க பாருங்க. முன்ன வந்து ஒரே ஒரு ஹெல்பிங் வெர்ப் இருந்துச்சுப்பா. ஹேவ், ஹேஸ்ன்னு 1 மட்டும் குடுத்துட்டாங்க. இங்க 2 விஷயம் குடுத்துட்டாங்க. ஹேஸ் பீன். ஓகே. அப்ப என்ன பண்ணணும்? 2, 3 வெர்ப் மாரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஹேஸ் பீன் அப்படின்றது இந்த மாரி 2, 3 வெர்ப் குடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? ஹேவ் பீன், ஹேஸ் பீன் இது மாரிலாம் குடுத்துட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ஹேவோ, ஹேஸையோ மட்டும் தான் நீங்க சேஞ்ச் பண்ணணும். மீதி அப்படியே கொண்டு வரணும். ஓகேவா? சோ ஹேஸ் எடுத்து ஃப்ரண்ட்ல போட்டுட்டு, யுவர் பிரதர் ஹாஸ் பீன் குரோயிங் குயிக்லி அப்படின்னு இருந்துச்சுன்னா, யுவர் பிரதர் ஹாஸ் பீன் குரோயிங் குயிக்லி அப்படின்னு இருந்துச்சுன்னா, அந்த ஹாஸ் எடுத்து நான் ஃப்ரண்ட்ல போட்டுட்டு, யுவர் பிரதர் பீன் குரோயிங் குயிக்லி. ஓகேவா? புரிஞ்சுச்சா? சோ நல்லா பாத்துக்கோங்க. முன்ன பார்த்த ஸ்டேட்மெண்ட் டோட்டலி வேற. அங்க நமக்கு என்ன இருக்குது? ஒரே ஒரு ஹெல்பிங் வெர்ப் தான் இருக்குது. அப்ப அந்த ஒரு ஹெல்பிங் வெர்ப கொண்டு வந்து நான் ஃப்ரண்ட்ல போட்டுட்டு, அந்த வெர்ப ஹெல்பிங் வெர்ப்ன்னு நான் ஏன் சொல்றேன்னு புரிஞ்சுச்சா? பிகாஸ் மெயின் வெர்ப் வேற. அத நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன். ப்ளே இந்த மாரி ஐ பிளே ஃபுட்பால்ல பிளேஸ் அப்படின்றது மெயின் வெர்ப். வி பிளே அந்த மாரி. அதுல அதுக்கு பதிலா இஸ், வாஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்னா, அதெல்லாம் ஹெல்பிங் வெர்ப்ன்னு தான் சொல்வோம். ஓகேங்களா? ஹேட், பார்த்தா அந்த ஹெல்பிங் வெர்ப எடுத்து நான் முன்னாடி போட்டுட்டு, அடுத்தது நான் சப்ஜெக்ட் போட்டுட்டு, அப்படியே அந்த கொஸ்டின ரைஸ் பண்றேன். அவ்வளோதான். அப்படியே அந்த கொஸ்டின எழுதுறேன். ஓகேவா? ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு என்ன நடக்குது? 2 இது மாத்திக்கிச்சு. ஹாஸ் பீன் அப்படின்னு மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த வரும்போது ஹாஸ் பீன் அப்படின்னு போட்டு எழுதணுமோ? அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஹாஸ் பீன் 2யும் எடுத்து முன்னாடி போடணுமோ? அப்படின்னு ஒரு டவுட் கிரியேட் ஆகலாம். அப்படி கிடையாது. ஹாஸ் மட்டும் எடுத்து போட்டுட்டு, யுவர் பிரதர் பீன் குரோயிங் குயிக்லி அவ்வளோதான். ஓகேவா? அடுத்தது. பாருங்க. இங்க சில ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்கோம். இட் இஸ் ரெய்னிங். ஓகேவா? அப்படியே அந்த இஸ் எடுத்து போட்டு, இஸ் இட் ரெய்னிங் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? புரிஞ்சதா? சோ வி ஆர் ஹங்ரி. இது எப்படிம்மா சொல்லலாம்? வி ஆர் ஹங்ரின்னா சோ ஆன்சர் சொல்லுங்க. ஆல்ரெடி காமிச்சுட்டேன் வேற. ஆன்சர் சொல்லுங்க. வி ஆர் ஹங்ரின்னா சோ வெர்ப் இதுல எது? வெர்ப் எதுமா? ஆர் தான் வெர்ப். ஓகேவா? அத எடுத்து நம்ம ஃப்ரண்ட்ல போட்டுட்டு, அடுத்து வின்ற சப்ஜெக்ட்ட எடுத்து அடுத்ததா போட்டுட்டு, ஆர் வி ஹங்ரி வெரி குட். அவ்ளோதான். ஓகேவா? இந்த மாரி தான் சேஞ்ச் பண்றோம். அடுத்தது. ஃபைனலா கொஸ்டின் மார்க் போடணும். ரொம்ப முக்கியம். கொஸ்டின் மார்க் நீங்க போடலீங்கன்னா, அது கொஸ்டினா நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னு அர்த்தமே கிடையாது. சோ டிரான்ஸ்பார்மிங் ஸ்டேட்மெண்ட் இன்டோ ஸ்ட்ராங் கொஸ்டின்னும்போது இந்த மாரி தான். ஓகேவா? சோ நமக்கு அங்க ஸ்டேட்மெண்ட்ட பார்த்து கண்டுபிடிக்கணும். ஐ அம் கோயிங் ஹோம். அப்போ இத எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? யாராவது சொல்ல முடியுமா? ஐ அம் கோயிங் ஹோம் அப்டின்னா? ஐ அம் அப்டின்றது என்ன ஆகும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஆர். ஓகே. ஆர் ஐ கோயிங் ஆர்ன்னு சொல்லலாம். இல்ல அந்த ஆமே கூட எடுக்கலாம். இங்க வந்து ஆம் தான் எடுத்திருக்காங்க. ஆம் முன்னாடி போட்டுட்டு, ஐ அடுத்ததா போட்டுட்டு கோயிங் ஹோம்ன்னு சொல்றோம். அவ்ளோதான். வெரி குட். ஆம் ஐ கோயிங் ஹோம். ஃபைனல். ஓகேவா? இன்னைக்கு 7:15க்கு இன்னொரு கிளாஸ் அந்த சார் எடுப்பாரு. சோ நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா? சோ இங்கிலீஷ் பேஸ் பண்ணி, தமிழ் பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின் டாபிக் கேட்டிருக்கீங்க இல்லையா? அது சார் ஜெனரலா கவர் பண்ணுவாரு. சோ அதையும் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நான் லான்ச் பண்ணணும்ட்டு தான் 6:00 லான்ச் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்தது பாருங்க. செகண்ட் இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. "வி ஹேவ் பீன் கோயிங் டூ ஸ்கூல் ஃபார் 10 வீக்ஸ்." ஓகே.
1 மினிட். என்னோட லேப்டாப் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு. நான் மொபைல்ல இருந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதாம்மா? எஸ் மேம், கேக்குது மேம். ஓகே. நான் மொபைல்ல இருந்து வேற ஒரு லிங்க் அனுப்புறேன். ஓகே. இதுல ஷேர் பண்ண முடியாது. ஹோஸ்ட் தான் ஷேர் பண்ண முடியும். அதுல ஜாயின் பண்ணிக்கோ. 1 மினிட். நான் லீவ் பண்றேன்.